மோர் தென் 7 இயர்ஸாக வந்து டயர்ஸ் அண்ட் அலைன்மெண்ட் பிஸ்னஸ் வச்சுருக்கோம். அது ரிலேட்டடாக வந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸ் செலக்ட் பண்ணும்போது கார் வாஷ் அதுவும் ஆட்டோமேட்டிக்கில் பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து வேல்யூ ஆடடாக இதை ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து ATS ELGI நல்லா பண்ணுறாங்க. இமிடியேட்டாக வந்து எனக்கு சர்வீஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ATS ELGI சூஸ் பண்ணேன். ஃபாஸ்ட்டாக டெலிவரி கொடுக்குறோம். மேக்ஸிமம் கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறது வந்து யூனிஃபார்ம் வாஷ் அண்டு ஃபாஸ்ட் டெலிவரி. நியூ வாக்கின் கஸ்டமர்ஸை ரெஃபர் பண்ணுறாங்க. மேன் பவர் வந்து எனக்கு கம்மியாக தேவைப்படுறாங்க. மேனுவலை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக் வந்து மெஷினில் ஆல்மோஸ்ட் 70% ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருது. நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ATS ELGI வந்து எனக்கு நல்ல ATS ELGIயில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, சர்வீஸ் நல்லா கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி வந்து நான் வேறு கஸ்டமர்ஸுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். திருப்பூர் லொக்கேஷனில் ஒரு மிஷினும் வந்து என்னோடய ரெஃபரன்ஸ் மூலிமா போட்டு கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சரில் ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் தான் இருக்குங்க. மேனுவலில் போய் கஸ்டமர்ஸ் வந்து வாஷ் பண்ணுற அளவுக்கு டைம் கிடையாது. இனிமேல் ஆட்டோமேட்டிக் தான் வந்து மார்க்கெட்டில் இருக்க போகுது. மேனுவல் சர்வீஸ் சென்டரில் இருக்கிறவங்களும் ஆட்டோமேட்டிக் மிஷின் போடுறதுக்கு உண்டான அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னா ஆட்டோமேட்டிக் தான் வர போகிறாங்க.